ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். அருள்நிறைந்த ஆண்டவரே, மகிழ்வான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வதரும் உடைய வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது உடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காணவும் உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் நீர் எங்களுக்கு உணர்வை தாரும். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பிகின்ற ஆண்டவரே, அன்பைக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமை இந்த நேசுவின் திருப்பலில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதமும் ஆண்டவுடைய புதிய அருட்கொடைகளை உங்களுக்கு நிறைவாய் தருகின்ற மாதமாகவும் கடவுள் உங்களை வழிநடத்தக்கூடிய நாட்களாய் அமையும்படியாய் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவிடத்தில் அதை நான் வேண்டுகிறேன். இந்த தவக்காலம் கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் ஆண்டவர் யார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்கான கிருபையின் நாட்களாக, இரக்கத்தின் நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தவக்காலத்தின் ஞாயிறு வழிபாடுகளிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு அழைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாய் இல்லையா? பவுல் சொல்லும்போது சொல்றார், இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? புது படைப்பாக இருக்கிறான், புது படைப்பாக இருக்கிறார்கள். அப்போ புது படைப்புனா புதிய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு புதிய ஒரு புடவை கட்டு போகிறீங்க, இல்லை புது ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு போகிறீங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? பார்க்கறதுக்காக தான் செய்கிறோம். அது வேறு என்ன சொல்கிறாங்க? பார்த்துட்டு, என்ன இது புதுசாக இருக்குது, நல்லா இருக்கு, எங்கே எடுத்தீங்க கேட்குறாங்க இல்லையா? என்னைக்காவது உங்களை பார்த்து என்ன புதுசாக மாறி இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் மாறி இருக்கிறது, உங்கள் செயல்கள் மாறி இருக்கிறது, கடவுளை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களே அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இந்த தவக்காலங்களிலே நாம் தியானிப்பதற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கு. நான் எப்படி இருக்க வேண்டும், எதற்காக கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் இல்லையா? நமக்கு ஒரு பணிக்காக அழைக்கிறார்கள், ஒரு வேலைக்காக நம்மை அழைக்கிறார்கள், அல்லது ஒரு பொறுப்புக்காக நம்ம அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது இல்லையா? ஈவன் ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் சேர்ந்தால் கூட ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கிறது. எப்படி உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்பது முதற்கொண்டு, எந்த நேரத்திற்கு நம்ம அங்கே செல்ல வேண்டும், எந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும், யாருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், எப்போ நம்ம வெளியே போகணும், எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கிறது. இந்த உலக காரியங்களுக்கே அப்படி இருக்கிறது. இந்த பொறுப்பு தான் பல நேரத்தில் நம்ம அந்த பொறுப்பை உணர்றதில்லை, அது வேறு விஷயம். அதை செய்வதற்கு அர்ப்பணிப்பது கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை தான் செய்வேன் அப்படின்னு நிற்கிற மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் எல்லா பொறுப்புகளுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட நீங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி இருப்பதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்பதை தான் திருமுறையின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இடத்திலே கிறிஸ்தவ பண்புகள், எந்த பண்புகள் எல்லாம் கிறிஸ்தவ பண்புகள் என்பதை தீர்மானிப்பதற்காக, என்பதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த தவக்காலத்தின் ஞாயிறு வழிபாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, கால் டு பி கம்பேஷனேட், இரக்கமுள்ளவராய் பரிவுள்ளவராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில், இந்த இரண்டாவது தவக்கால ஞாயிற்றுக்கிழமையிலே கால் டு ஷோல்டர் ஈச் அதர்ஸ் பர்டன்ஸ், ஒருவர் பாரத்தை சுமப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்றார் இல்லையா? என்னென்ன எப்படி நடக்கணும்? பரிவுள்ளவனாய் நீ இருக்க வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்தில் கடவுள் நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கலாம். இந்த கடினமான ஒரு உலகத்திலே, சுயநலம் சார்ந்த இந்த உலகத்திலே அநேகருடைய அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மனதிலும் உடலிலும் நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்,
பணி நிரந்தரம் இல்லாமல் பாதிக்கப்படுகிறவர்கள், இல்லை பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்து பாதிக்கப்படுகிற மக்கள், அன்றாட தேவைகளுக்காய் கஷ்டப்படுகிற மக்கள் என்று சொல்லி பலவிதமான பாரங்களை மக்கள் சுமந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். தனிமையிலும் சமூக வெறுமையிலும் குடும்ப பிரச்சனைகள், பணித்தலங்கள் பிரச்சனைகள், இல்லை இன்னைக்கு மத்திய ஆசிய பகுதியில் நடைபெறுகின்ற போர்கள், நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சக்திகளினாலே அநேக நேரத்தில் மனித வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படி பாரங்களை மக்கள் சுமந்து இருக்கும்போது இந்த பாரங்களை எப்படி அகற்றுவது என்பதற்கு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த தலைப்பு எடுத்திருக்காங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் தனித்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல. இட்ஸ் எ கார்ப்பரேட் லைஃப், இட்ஸ் எ கம்யூனல் லைஃப். அப்ப இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆதி திருச்சபையில் அதான் நடந்துச்சு. விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே மனதை கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்போ சில 2-4 நீங்க அதான் பார்க்கலாம். எப்படி சர்ச் ஆரம்பிச்சாங்க, ஒன்னா இருந்தாங்க, யாரும் எந்தன்னு சொல்லல, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் சில பேர் சொல்றாங்க, எனது எனது, உன்னுடையதும் எந்து, எல்லோரும் உடையதும் எந்து அப்படின்னு வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். சிலர் உன்னுடையது உனக்கு, என்னுடையது எனக்கு என்று சொல்லி வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோ உன்னிடத்தில் இருப்பதும் என்னிடத்தில் இருப்பதும் நம்முடையவைகள் என்று சொல்லி வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்றாங்க, ஒருவர் மற்றவருடைய பாரத்தை சுமக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு செய்தால் என்ன பண்ணுவோமா, கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். இது யாருடைய சட்டம்? கிறிஸ்துவின் சட்டம். கிறிஸ்துவின் சட்டத்தை யார் பின்பற்ற வேண்டும்? யார் பின்பற்றணும்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து கிறிஸ்துவின் சாரம் வெளிப்பட வேண்டும். The essence of Christ should be revealed in every Christians. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய பண்புகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய சட்டம். அதனால தான் சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதனாலே கிறிஸ்துவினுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். எனவே இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனித்திருக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. ஒருவேளை இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருச்சபை கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அல்ல, மாறாக அது ஒரு கேரிங் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள். அது கரிசனை உள்ள ஒரு சமூகம், தனி நபர்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல. ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் கூடுற மாதிரி எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க, அடுத்து யார் யாருக்கு என்னன்னு தெரியாது, போயிட்டே இருப்பாங்க. திருச்சபை அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. திருச்சபை என்பது ஒரு கிரைஸ்ட் லைக் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள். கிறிஸ்துவை போல இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இட்ஸ் அ கேரிங் கம்யூனிட்டி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் செயல்களை இந்த உலகத்தின் மீது பற்றுக்கொண்டு, இந்த உலகத்தின் மக்கள் மீது அன்பு கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு கூட்டம் தான் கிறிஸ்தவ சமூகம். அதுக்கு பேர் தான் திருச்சபை, அதுக்கு பேர் தான் விசுவாசிகளின் கூட்டம். இந்த வார்த்தையை நம்புறவங்களுக்கு தான் விசுவாசிகளின் கூட்டம். அதுதான் திருமறை நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகள் கூட இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷோல்டரிங் அனதர் சஃபரிங் இஸ் பார்டேக்கிங் அனதர் சஃபரிங் இஸ் ஷோல்டரிங். அதாவது பிறருடைய சுமைகளை சுமப்பது தான் பிறருடைய பாரத்தை சுமப்பது, பிறருடைய கஷ்டத்தை சுமப்பது தான் என்பதை தான் முதலாவது திருமறை பகுதியை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது அரசராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பல தடைகள். கடவுள் அவர் என்ன பண்றாரு? என்னவா அபிஷேகம் பண்றாரு? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார். உடனே ராஜாவாக முடிஞ்சுதா? சாவுக்கும் எனக்கும் ஒரு அடி இருக்குதுன்னு சொல்றார். சில நேரத்தில் என்ன பண்றாரு? பைத்தியக்காரனை போல நடிக்கிறார், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. யாரால்? கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். கோலியாத்தை அழிப்பதற்காக கடவுள் பயன்படுத்தினார். ஆனால் சில நேரங்களில் பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டியதாக இருந்தது.
உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதாக இருந்தது. எனவே கடவுளுடைய அழைப்பு வந்துருச்சுன்னா நம்ம நின்றுடுன்னு சொல்ல முடியாது. அந்த அழைப்பை கடினப்படுத்துவதற்காக, அந்த வாழ்க்கையை கடினப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிலர் அழைப்பை பெறுகிறார்கள், சிலர் அழைப்பை தடுப்பதற்காக, அதை வெறுப்பதற்காக அழைக்கப்படுகிற கூட்டத்தை போல இந்த உலகம் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. ஆனால் இறுதியாக கடவுள் அந்த இடத்துல தாவீதுடைய ஆட்சியை நிலைநிறுத்துகிறார். கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் என்னது தரையில் விழுந்து போகாது. கடவுள் அபிஷேகம், கஷ்டம் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், சாவுக்கும் எனக்கும் ஒரு அடின்னு சொல்லலாம், அலைந்து திரியலாம். கேலி பண்ணியிருப்பாங்க, இவர் தான் ராஜாவம்பா அபிஷேகம் பண்ணார், தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அலைந்து திரிகிறார். இல்லை ஒருவேளை சோற்றுக்காக அலைந்து திரிகிறார், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டார், கேலி பண்ணியிருப்பாங்க. இவர் எங்கே நாட்டை காப்பாற்ற போகிறார்? ஆனால் கடவுளுடைய வார்த்தை நிலை நிறந்தது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அந்த உண்மை நிறைவேறும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. எனவே கடவுளுடைய அழைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் என் கஷ்டம், என் வாழ்க்கையில் என் போராட்டம், என் வாழ்க்கையில் என் கண்ணீர், கடவுள் நியமித்த ஒரு காலம் வரும்போது ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறேன் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடிய நாட்களை கடவுள் நமக்கு தருவார். அப்படிதான் தாவீது அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டார். தேசம் அமைதியாக இருக்கிறது. அப்போ தாவீது சொல்றார், யோசிக்கிறார். யாரை யோசிக்கிறாரு? தன் பழைய வாழ்க்கையை யோசிக்கிறார். நீ ராஜாவா வருவ, நான் உனக்கு இரண்டாவதாக இருப்பேன் என்று சொன்னே தன்னுடைய உற்ற நண்பனை குறித்து அவர் சிந்திக்கிறார். யார் ஒரு நண்பன்? யோனதான். யோனதானுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேனே, நான் அரசனாக இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் கேட்டார். அரசனாவை அப்போ என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தை அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அதனால் அவர் கேட்கிறார், யோனதானின் நிமித்தம் நான் தயவு செய்யக்கூடியவர்கள் சவுளுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கும்போது தான் அவருடைய பணியாளர், சவுளுடைய பணியாளராகிய சீபா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், மேபிபோஷேத் என்று சொல்லக்கூடிய யோனதானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு மகன் இருக்கிறார். எங்கப்பா இருக்கிறார் அவரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், எங்க இருக்கிறாரு? அம்மியேலின் மகன் மாகீரின் வீட்டில் லோதாபாரில் இருக்கிறார். இந்த லோதாபார் என்று சொல்வது யோர்தான் நதிக்கு கிழக்காக இருக்கக்கூடிய ஒரு நகரம். வேதத்தில் அறிஞர்கள் அது சொல்லும் போது இருள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் என்று சொல்லி அந்த நகரத்தை சொல்கிறார்கள். சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமையான ஒரு நகரம் அல்ல. சில நேரத்தில் நம்முடைய சொந்த ஊரை சொல்ல மாட்டோம், பக்கத்தில் இருக்க ஒரு நகரத்தை அடையாளமாக வைத்து சொல்லுவோம். அந்த மாதிரி தான் சொல்வதற்கு யாருக்கும் தெரியாதது, அதனால் நம்ம சொல்ல விரும்பாத ஒரு நகராக அந்த நகர் இருந்தது. அந்த நகரில் தான் இந்த மேபிபோஷேத் வாழ்கிறார் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அவரை அழைத்து வா என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த பகுதி எங்கே இருந்துச்சு பாருங்கள், அம்மோனியர் அந்த பகுதி எங்கே இருந்துச்சுன்னா இந்த லோதாபாரியில் இருக்கிறது. சவுலின் புதல்வன் அங்கிருந்து வரார். மேபிபோஷேத் வந்து தாவீதை வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கி, இதோ உமது அடியேன் என்று அவர் சொல்லும் பொழுது தான் அவரிடம் சொல்கிறார், படிங்க, அஞ்சாதே, பாருங்க, கருணை காட்டுவது உறுதி. இந்த கருணை என்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுகின்ற எபிரேய வார்த்தை செஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைண்ட்னஸ். என்ன மாதிரி கைண்ட்னஸ்? தூரத்தில் இருந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கைண்ட்னஸ் அல்ல. ரத்தம் வடிகிற ஒருவரை பார்த்து விட்டு ஐயோ ரத்தத்தை பார்த்தால் எனக்கு பயம் என்று விலகி போகின்ற ஒரு கைண்ட்னஸ் கிடையாது. மாறாக ஓடி சென்று பரிவின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, ஒரு உயிரை பாதுகாக்கின்ற முயற்சி நிமித்தமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற அந்த முயற்சியை தான் இந்த எபிரேய வார்த்தை குறிப்பதை நாம் பார்க்கலாம். அதனால தான் அது எதுக்கு அடையாளமாக இருக்குது என்று சொன்னால், ஒரு உடன்படிக்கையின் இரக்கம். இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கடவுள் ஓடி வந்தார் பாருங்க. என் மக்களை விடுவிக்கவே நான் இறங்கி வந்தேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு பொருள் லாயல் லவ் என்று அதை சொல்வார்கள். ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், மாறாத அன்பு. அதை தான் அவர் சொல்றார். கருணையை நான் உனக்கு காட்டுவேன் என் நண்பன் யோனதானை நிமித்தமாக என்று சொல்லி அவர் சொல்றார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு நல்ல வாழ்க்கையை அங்கு உறுதி செய்கிறார் இல்லையா?
என்ன சொல்கிறா பாருங்க, நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் அப்படின்னு சொல்லிட்டு 8-9 வசனத்தில் அந்த சீபாவை பார்த்து சொல்கிறார், சவுலுக்கும் அவர் தம் அனைத்து வீட்டாருக்கும் உரியதெல்லாம் நான் உனக்கு உன் பேரனுக்கு அளித்து விட்டேன். உன் தலைவரின் பேரன் உண்பதற்கு நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளரும் அவனுக்கு நிலத்தை விளைச்சலை கொண்டு வருவீர்கள். சவுலுக்குரிய நிலங்களை எல்லாம் மீண்டும் கொடுத்து விட்டு இதன் வழியாக நீர் அவரை பராமரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அரசருடைய பந்தியிலே தினந்தோறும் என்னோடு கூட நீ உணவு அருந்துவாய். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களே பொது இடத்துக்கு வரணும்னு சொல்ல மாட்டாங்க. அரசர் முன்ன அவங்க நிற்கக்கூடாது. குறை உள்ளவர்கள், கடவுளுடைய இரக்கத்தை பெறாதவர்கள் என்று சொல்லி அவங்க சில இடங்களுக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்பின் நிமித்தம் கருணை என்பது பார்த்தீங்கன்னா அந்த தடையை கடந்து பார்க்கின்ற பார்வை. அதுதான் ஊனமுற்றவராக இருந்தாலும் தினந்தோறும் என்னுடைய பந்திலே அமர்ந்து ராஜ பிள்ளைகள் இளவரசர்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவை அரசரோடு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான கிருபை அவர் சொல்றார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்கிறார் அவர் பார்வைக்கு, செத்த நாயை போல இருக்கிறேன்னு அவர் சொல்றார். அப்ப அந்த செத்த நாய் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தன்னோடு கூட அமர செய்து அவருக்கு இணையாக உணவு அருந்துகின்ற அந்த போங்கு தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. இல்லை, தன் இளவரசனாய் இருந்த ஒருவர் என்னை இப்படி ஒரு நண்பனை போல ஒரு சகோதரனை போல என்னை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த கருணையை அவர் திரும்பி செய்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். இல்லை, தாவீது சிறப்பாக அதை செய்கிறார். தன் நண்பனுக்கான கருணையை வெளிப்படுத்துகிறார். ஊனமுற்ற அந்த ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். உயர்த்தப்பட்டார், கருணை செய்யலாம். ஆனால் இந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கடந்து 3 பேர் தாவீதை காட்டிலும் பிறருடைய பாரத்தை சுமப்பதிலே உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியும் இல்லையா? முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயர் தெரியாத அந்த தாதி ஒருவர், ஒரு நர்ஸ் ஒருத்தங்களை நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போர் நடக்கிறது. போரில் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போது இவரை காப்பாற்றுறாங்க ஒரு அம்மா. படிங்க 4ஆம் வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். என்ன செய்தி வந்துச்சு? உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் போரிலே பெலிஸ்தியராலே கொல்லப்பட்டார்கள், கில்போவா மலையிலே கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி அரண்மனையை வந்து எட்டுகிறது. அப்போ மெபிபோஷத்துக்கு எத்தனை வயது? 5 வயது இல்லையா? அப்போ படிங்க. அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். என்ன நடக்கும் அந்த நாட்களில்? ராஜாக்களின் நாட்களிலே ஒரு அரசரை கொன்றுவிடுவதோடு நிறுத்திவிட மாட்டார்கள். அவருக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் 1 மாத குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையை கொண்டு விடுவார்கள். ஏன்னா பிற்காலத்தில் இந்த குழந்தை வளர்ந்து வாரிசுக்காக சண்டைக்காக வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நிறைய நிகழ்ச்சியில், நிறைய வரலாற்றில் நம்ம இந்த நிகழ்வுகளை பார்க்க முடியும். அரசருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுகள் அப்படி தான் இங்கே நடக்கும் தெரிஞ்சிட்டு இந்த மெபிபோஷத்தை பாதுகாத்து கொள்ளும்படியான பொறுப்பு கிடைத்திருந்த இந்த செவிலி தாய் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். எந்த மலையிலிருந்து இறங்கினாங்களோ, எந்த பள்ளத்திற்கு போனாங்களோ தெரியாது. குழந்தை கீழே தவறி விழக்கூடிய அளவிற்கு அது ஒரு கொடூரமான உயிரை தப்புவிக்கக்கூடிய ஒரு ஓட்டமாக இருந்தது. அப்போ விழுந்ததில் தான் அந்த குழந்தைக்கு 2 காலம் முடமாய் போனது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இல்லை, அரசுடைய அரண்மனையில் வேலை செய்கிறோம். இனி போர், பெலிஸ்தீர் எங்கே வருவாங்க? அரண்மனைக்கு வருவாங்க, கொள்ளையடிப்பாங்க. அரண்மனையில் இருந்தால் ஆபத்து, தான் ஓடி தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த அம்மா யோசிக்கலை. இல்லை, அரசு வாழ்க்கை இனி கிடைக்காது, இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய சில செல்வங்களை எடுத்து சென்றால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓடலான்னு சொல்லி நினைக்கல. தன் கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தையை, அழிவுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த குழந்தையை, நான் இந்த குழந்தையை விட்டுட்டு போனால் கொன்று விடுவார்களே என்று சொல்லி, ஒரு வளரபிள் சைல்டு என்று நாம் சொல்லலாம், பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு குழந்தையை காப்பாற்றும்படியாக எடுத்துகிட்டு ஓடுறாங்க. யாருன்னு தெரியாது, அவங்க பேர் கூட நமக்கு சொல்லப்படலை. இல்லை,
யாரோ ஒரு குழந்தைக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மகீர் என்று சொல்லப்படுகிறவர் இல்லையா, அவருடைய வீட்டில் வைத்து இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது. ஐயோ, அடுத்த அரசரால் தேடப்படுவாங்களே, இவர் என் வீட்டில் இருந்தால் நான் மாட்டிப்பேனேன்னு சொல்லி அவர் யோசித்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. தன் லைஃப்பை ரிஸ்க் வைக்கிறார், ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், சாவை துரத்தி கொண்டு வருகிற ஒருவருக்கு வாழ்வை கொடுப்பதற்காக அடைக்கலம் கொடுக்கிறார். வெறும் அடைக்கலம் மாத்திரமல்ல, அவர் நல்ல வளர்ற அளவுக்கு வளர்ந்து அவருக்கு ஒரு திருமணமாகி திருமறையிலே பார்க்கிறோம், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் மீகா என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் மகன் அவருக்கு இருந்தார். அப்போ ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி ஊனமுற்றவர் எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கணும் பாருங்க. ஏன்னா அவர் எந்த பணியும் செய்ய முடியாது. இல்லை, எதிர்பார்ப்பற்ற இந்த அன்பு தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இல்லை, மூன்றாவது இந்த சீவா என்று சொல்லக்கூடிய வேலைக்காரர் ஒரு ரகசியம். நமக்கு எதனா தெரிஞ்சா என்ன பண்றோம் உடனே? இல்லை, பொதுவான காரியங்கள் ஓகே, தனிப்பட்ட காரியங்களை கூட நம்ம என்ன பண்றோம், ஸ்ப்ரெட் பண்றதுல எந்த அளவுக்கு தைரியமா இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு ரகசியம் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் பாதுகாத்திருப்பார் பாருங்க. மேபி போஷித் எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல. இந்த குழந்தை என்னாச்சுன்னு யாருமே யோசிக்கல. கொல்லப்படலை, காணோம், எங்கே இருக்கும் யாரும் கவலைப்படல. அந்த அளவிற்கு அந்த ரகசியத்தை தன்னுடைய ரகசியத்தை போல பாதுகாக்கிறார். ஏற்ற வேலையிலே வெளியிடுகிறார். யாரிடத்திலே வெளியிட வேண்டும் என்று சொல்லி அறிந்து அவர் கேட்கும் போது அந்த வார்த்தையை சொல்றார். நண்பன் சொல்லி அவரா போய் சொல்லலை. ஏன்னா மனிதர்கள் நேற்று இருப்பதை போல இன்னைக்கு இருப்பதில்லை. 6 மாதத்துக்கு முன்னே இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிறவங்க கிடையாது. தினந்தோறும் மாறிக்கொண்டே போய் கொண்டிருப்பார்கள். அதனால் ஜோனதனை மறந்துருப்பாரோ தாவீது, அவருடைய மகன் சொன்னால் மேவி போஷத்தை கொண்டுடுவாரோ தெரியாது, போய் கேட்க முடியாது. அதனால் அந்த சீவா என்ன பண்ணுறாரு, அதை தன்னுடைய இருதயத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். அரசராக கூப்பிட்டு கேட்கும்போது அவர் உண்மையாய் இதை கேட்கிறார் என்பதை உணர்ந்த போது அந்த வார்த்தையை சொல்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய பணியாளராய் தொடர்ந்து பணி செய்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு உறுதி பூண்டார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். இல்லை, தாவீது மாத்திரமல்ல, அவர் அரண்மனையிலிருந்து அதை செஞ்சிருக்கலாம், மேலேருந்து செய்து ரொம்ப ஈஸி. ஆனால் சாதாரண மக்கள், அடித்தள மக்கள், பெயர் தெரியாத மக்கள், ஒரு குழந்தைக்காக தன் உயிரை பணயம் வைத்த ஒரு தாய், தான் பெற்றிராத ஒரு குழந்தைக்காக, யாரோ உடல் ஊனமுற்ற ஒரு குழந்தை தன்னிடத்தில் வந்தபோது அந்த குழந்தையை வளர்த்து பராமரித்து ஒரு மனித மாண்போடு வாழ செய்து அதற்கு ஒரு திருமணம் செய்து வைத்து அந்த புதிய ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய காட்சியை பார்ப்பதற்கு தம்மை அர்ப்பணித்த மாகீர் போன்ற மக்கள். இல்லை, இந்த குழந்தை பற்றி ரகசியம் தனக்கு தெரிந்த போதும் அதை பாதுகாத்து ஏற்ற வேளையிலே அதை வெளியிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உறுதி செய்த சீவா போன்றவர்கள். இன்னைக்கு தாவீது மாதிரி நம்ம இருக்க முடியல, ஆண்டவர் நம்மளை அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தப்படலைன்னு சொன்னாலும் இப்படி பெயர் தெரியாத எளிய மக்களைப் போல பிறருடைய வாழ்வுக்காய் சுமைகளை சுமப்பதற்காய் கடவுள் நம்மை அழைக்கிறார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி நம்முடைய கிழக்கு கடற்கரை முழுவதும் சுனாமி அலைகளினாலே பாதிக்கப்பட்டது. அந்த அலை வந்து தாக்குற அன்னைக்கு கூட நமக்கு அது பேர் சுனாமி அலைகள் என்று தெரியாது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திற்கு ரொம்ப தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அநேக மக்கள் இறந்து போனாங்க. ஏறக்கூடிய கடல் தண்ணீர் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளே வந்துச்சு. ஒரு பெற்றோர் அன்னைக்கு கடற்கரைக்கு வராங்க. காலையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதினாலே காலையில் பிள்ளைகளோடு கடற்கரைக்கு வந்து விளையாடுகிறார். விடுமுறை நாட்கள், அரையாண்டு விடுமுறை நாட்கள். அது தன்னுடைய 4 பிள்ளைகளோடு கடற்கரையில் வருகிறார்கள். இந்த அலையில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் போயிடுறாங்க. பிள்ளைங்க மனைவியிடத்தில் இருப்பார் என்று சொல்லி கணவர் நினைத்து கொண்டார், கணவனிடத்தில் இருப்பார் என்று சொல்லி மனைவி நினைத்து கொண்டார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்த போது
அந்த பிணங்கள் எல்லாம் எடுக்கப்பட்ட போது பிள்ளைகள் தங்களிடத்தில் இல்லை, 4 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். அவருடைய பிணங்கள் தான் அவளுக்கு கிடைத்தது. 4 பிள்ளைகளையும் அடக்கம் செய்கிறாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க பாருங்க. கடவுள் எங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தா அந்த 4 பிள்ளைகளையுமே ஆண்டவர் காப்பாற்ற முடியாமல் இப்படி போயிடுச்சு. 2 நாள் யோசித்தாங்க, 3 நாள் யோசித்தார்கள். அந்த ரெஸ்கியூ கேம்ப்ல போய் பார்த்தாங்க. தாய் தகப்பனை இழந்த அநேக பிள்ளைகள் அங்க இருந்தாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். 4 குழந்தை போனால் என்ன, கடவுள் இத்தனை குழந்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவைகளிலிருந்து 4 குழந்தைகளை தங்களுடைய குழந்தைகளாக தத்தெடுத்து கொண்டார். சமீபத்தில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல படிக்க வச்சு திருமணம் செய்து நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இல்லை சில நேரத்தில் குழந்தை இல்லை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர, தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு தாயாக தகப்பனாக மாறுவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு சில குழந்தைகளை அடாப்ட் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தை பெறுவதை விட மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அந்த பெற்றோர் தன்னுடைய இழப்பின் மதியில கூட ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டார்கள். பிள்ளைகள் இல்லாத எங்களுக்கு, பிள்ளைகளை இழந்த எங்களுக்கு இந்த பிள்ளைகள் அந்த குறையை போக்குகிறார்கள். பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றோராய் மாறுகிறோம் என்று சொல்லி கடவுள் இப்படிப்பட்ட அன்பை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. நம்முடைய இழப்பில் கூட நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், பிறருடைய பாரத்தை சுமக்க முடியும். மனம் இருந்தால் நீங்கள் அதை செய்ய முடியும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். கலாத்திய நகரத்திலே திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை குறித்து பவுல் அந்த மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திருச்சபையில் சில பிரச்சனைகள் வந்து விட்டது. கிறிஸ்தவ சபை, ஆனால் அதில் பிரிவினை எப்படி வருகிறது என்று சொன்னால், யூதர்களாக இருந்து யூத முறையின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருந்து ஆண்டவரே மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் திருச்சபையில் இருக்கிறார்கள். யூதர் அல்லாமல் விருத்த சேதனம் செய்யப்படாமல் புற இன மக்களாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று திருச்சபை என்கிற குடும்பத்திலே தன்னை இணைத்து கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். அப்போ அந்த விருத்த சேதனம் பெற்ற அந்த யூதர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களும் விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டால் தான் ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிலர் சொல்றாங்க, இல்லை அதெல்லாம் அவசியம் இல்லை, விருத்த சேதனம் தான் நம்மை மீட்டுக் கொள்ளும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வீணாய் இருக்குமே. அதனால் ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவசியமே தவிர உடல் அளவில் செய்யப்படுகின்ற சடங்காச்சாரங்கள் இல்லை என்பதை உறுதியான இப்படி பிளவு வருகிறது. ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் செய்கிறோம் இல்லையா, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்கள முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சொல்லுவாங்க, முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுத்தவர்களை குறை சொல்வார்கள். சில நேரத்தில் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயத்திலே நமக்குள்ள ஒரு டீவியேஷன் வந்துடும். அப்படிதான் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இதனுடைய பிரச்சனை வருது. அப்போதான் பவுல் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அதே போல தவறு செய்கிறவர்களை அகற்றிவிடக்கூடிய பழக்கமும் இருந்துச்சு. அதனால தான் பவுல் இதை எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் தவறு செஞ்சிட்டார் அப்படின்னும் போது தவறே நடக்கலன்னு சாதிக்கிற மக்களாக இருக்கக்கூடாது. அதான் பவுல் சொல்றார், ஒண்ணுமே நடக்கல, தவறே நடக்கலன்னு சாதிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கக்கூடாது. தவறு செய்வர்களை முற்றிலுமாக துரத்தி விடுகிற மக்களாகவும் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், அந்த சர்ச் வளர்ற சர்ச், புது கிறிஸ்தவங்க கன்வெர்ட் ஆகி அப்பதான் வந்திருக்கிறாங்க. நம்மளை மாதிரி பிறப்பிலே கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்துவை பார்த்து ஒரு 20 வருஷம் இருக்கும், அவங்க ஒரு 10 வருஷம் இருக்கும், நியூ கான்வெர்ட்ஸ் எல்லாம் வராங்க. இதுதான் பவுல் எழுதிய முதல் கடிதம் என்று கூட சொல்லுவாங்க. 50ஆம் அந்த நூற்றாண்டில் அவர் எழுதுகிறார், 45-50. அந்த மக்களுக்கு அவர் சொல்கிறார், இப்போதான் வந்திருக்கிறாங்க, இன்னும் என்ன பண்ணல, ஆண்டோடைய அன்பை அறிந்து கொள்ளல, அதனால அவங்களை என்ன பண்ணாதீங்க, திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், குற்றம் இல்லை என்று சொல்லி அமைதியாகவும் இருக்கக்கூடாது.
மாறாக அவர்கள் செய்த குற்றத்தை நீங்க என்ன பண்ணுங்க, திருத்துங்கள். அதான் சொல்றார் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். நியூ கான்வெர்ட்ஸ்க்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தவறு செய்யறவங்களை கிறிஸ்தவங்களை பத்தி இங்க சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் அன்பை இப்பதான் அறிந்து கொள்ள போகிறார்கள், சுவைத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே தவறு செய்தால் கனிந்த உள்ளத்தோடு அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அங்கிருந்த திருச்சபையின் விசுவாசிகளுக்கு, விசுவாசத்திலே வளர்ந்தவர்களுக்கு அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்போ தான் சொல்றாரு, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், குறைகளை பொறுத்து கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய சட்டம், பிரமாணம் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். இன்னும் பல காரியங்கள். தலைப்பு பார்த்தீங்கன்னா அன்பு பணிக்கு சில நெறிமுறைகள். 3ஆம் வசனத்தில், பெருமைக்குரியவராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையே எய்த்துக் கொள்கிறார்கள். இல்லையா, சில நேரத்தில் பெருமைக்குரியவர்களாக நம்மை உயர்த்தி கொள்கிறோம். நான் தான், எல்லாம் நான் தான். திருச்சபையில் அப்படி யாரும் இல்லை. கிறிஸ்துவே திருச்சபைக்கு தலையாய் இருக்கிறார், நம்முடைய உடலின் அவயங்களாக இருக்கிறோம். அப்ப இங்க பெரியவர் என்று சொல்லி யாரும் கிடையாது. அதனால தான் தம்மையே பெரியவர் என கருதுவோர் தம்மையே எய்த்துக் கொள்கிறார், தம்மையே ஏமாற்றிக் கொள்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தலைவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எப்படி இருக்கணுமா, பணியாளராய் இருக்க வேண்டும், ஊழியனாய் இருக்க வேண்டும். இல்லையா? அதனால தான் ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும், எப்போதுமே கம்பேர் பண்ணி பெருமை பாராட்டாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய காரியத்தை அவர் சொல்றார் இல்லையா. 8ஆம் வசனம் படிங்க. சொல்லுங்க, மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவர்கள் மாம்சத்திற்காக அழிவை ஏற்பார்கள். நான் செய்கிற காரியம் இந்த உலக காரியங்களை எதிர்பார்த்தே இருக்குமானால், சின்ன சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய நோக்கம் இந்த உலகத்தின் காரியத்தை சார்ந்தே இருக்குமானால் அது என்னவா மாறும், அழிவுக்குரியதாய் மாறும். இல்லையா? ஆவிக்குரிய வாழ்வை விதைப்போர் எதை அறுவடை செய்வாங்களா, நித்திய ஜீவனை அறுவடை செய்வார். அப்படின்னு விண்ணுலக வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம எதை விதைத்து கொண்டிருக்கிறோம்? இல்லை, 7ஆம் வசனத்தில் அதான் சொல்ற, படிங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். எதையோ ஒன்று விதைச்சு மனுஷரை ஏமாத்துற மாதிரி கடவுளை ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கலாத்திய திருச்சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய காரியத்தில் அவர் சொல்றார் இல்லையா. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்பீராக, நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போது எல்லோருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டவரின் குடும்பத்தினருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஷேரிங், பகிர்தல், ஒருவர் பாரத்தை ஒரு சுமக்க வேண்டும். முதல் திருச்சபையில் இருந்த அந்த மனப்பான்மை தான் மீண்டும் மீண்டுமாக திருச்சபைகளுக்கு பவுல் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. நிறைவாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி நூல். மார்க்கு நற்செய்தி நூல் தான் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல். ஏன்னா யாரும் எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த உடனே இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுத வேண்டும் என்று சொல்லி யோசிக்கல. ஏன்னா அவர் உடனடியாக வருவார் என்று சொல்லி அவங்க விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இயேசு வருவார் என்பதுதான் திருச்சபையினுடைய முதல் போதனையாக இருந்தது. அதனால் எல்லோரும் விண்ணுலக வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் கவனம் செலுத்தினாங்களே தவிர மற்றதில் செலுத்தலை. ஆனால் 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 70 தான் அந்த எருசலேம் நகரம் அழிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு 10 ஆண்டுகள், குறிப்பாக நீரோ மன்னன் காலத்திலெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே மிக துன்புறுத்தப்படுகிறார்கள், சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பவுலும் பேதுருவும் திருச்சபை தலைவர்களாக இருந்தார்கள், இருவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆண்டவருடைய வருகை இன்னும் வரல. அப்போ நம்மோடு கூட இந்த நற்செய்தி வார்த்தையெல்லாம் முடிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லிதான் மார்க் என்ன பண்றாரு, இந்த நற்செய்தி நூலை தொகுத்து எழுதுவதற்கு முயற்சி செய்கிறார். குறிப்பாக இது யாருக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னால், ரோமிலிருந்து இது எழுதப்பட்டிருக்கலாம், சிதறடிக்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதப்பட்டது.
ஏன் 4 பேரும் இல்லை, இன்னும் ஒரு 10 பேர் எழுதியிருக்கிறாங்க நற்செய்தி நூல். தோமா பேரில் நற்செய்தி நூல் இருக்கிறது, பர்த்திமேயு பேரில் நற்செய்தி நூல் இருக்கிறது, தீமோத்தேயு பேரில் நற்செய்தி நூல் இருக்கிறது. அத்தனை நூல்களிலிருந்து இதெல்லாம் திருமறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குழு அமைக்கப்பட்டு அதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது தான் இந்த 4 நற்செய்தி நூட்கள். மத்தேயு எழுதும் போது யாருக்கு எழுதுகிறார்? யூதர்களாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அவர் எழுதுகிறார். அதுவும் சின்ன பாலிடிக்ஸ். அதனால் முதல்ல எழுதின மார்க்கை 2வது வச்சுட்டு 2வது எழுதின மத்தேயு எடுத்து முதல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா யூதர்கள் அதில் அதிகமாக இருந்ததுனால திருமறையை இணைக்கும் போது, அதனால தான் மார்க்கு 2வதாக இடம்பெற்றது. ஆனால் எழுதப்பட்ட நற்செய்தி நூல்கள் முதன்மையானது மார்க்கு நற்செய்தி நூல். இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்வுக்கு மாத்திரமே முக்கியத்துவத்தை கொடுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரம் பாருங்க, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுடைய பிறப்பின் செய்தியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. இவர் நேரடியாக அவருடைய பணியிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தில் சில நாட்கள் பின்பு இயேசு மீண்டுமாக கப்பர்நகமுக்கு வந்தார். முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பர்நகம் தொழுகை கூடத்திலே அவர் கடவுளுடைய வார்த்தையை உபதேசித்தார், நிறைய பேரை சுகப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். மீண்டுமாக அவர் என்ன பண்ணுறாரு? கப்பர்நகமுக்கு வருகிறார். அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார். இது பேதுனுடைய வீடாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் வீட்டில் இருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அநேக மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்க வருகிறார்கள். எப்பெல்லாம் மக்களை பார்க்கிறாரோ அப்போ கடவுளுடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு பிரசங்கிப்பதில் தான் ஆண்டவர் இயேசு அதிக முக்கியத்துவத்தை கவனத்தை செலுத்தினார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அநேகர் கூடிவிட்டார்கள். உள்ளே நிற்பதற்கு கூட இடம் கிடையாது. கதவை திறக்கவும் முடியல, மூடவும் முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த இல்லம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். என்ன நோய் அவருக்கு? திமிர்வாதம். திமிர்வாதம்னா என்னது? ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணார் அவங்களுக்கும் தெரியாது, அது படிக்கிறவங்களுக்கும் தெரியாது. அதுதான் இப்போ இருக்கிற தமிழை படிங்கன்றது. முடக்குவாதம். முடக்குவாதம்னா என்னது? பாருங்க, தமிழுக்கு இங்கிலீஷில் தான் அர்த்தம் சொல்கிற நிலைக்கு வந்துட்டோம். கை கால்கள் செயல் இழந்து போகின்ற நிலைமை. நம்ம பிரெயின் தான் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் சொன்னால் கை கால் கேட்கணும். இங்கேருந்து சிக்னல் போது ரீச் ஆச்சா என்னன்னு தெரியல, செயல்படலை, ரெஸ்பான்ஸ் வரல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் அவர் வந்து விடுகிறார். பக்கவாதம்னு சொல்கிறோம், கை கால் விழுந்துருச்சுன்னு சொல்கிறோம். கை கால் செயல் இழந்து போய் இருக்கக்கூடிய நிலைமை. முடக்குவாதம், முடங்கி விட்டார். அவரால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் இயேசு இடத்துல வர முடியாது. அவரை சுமப்பதற்கு ஆட்கள் வேணும் இல்லையா? ஒருவர் சுமந்தால் கஷ்டம். அதனால ஒரு 4 பேர் இணைந்து வருகிறார் அவரை சுமப்பதற்காக. 4 பேர் சேர்த்து சுமந்தா எளிதா அந்த பணியை செய்யலாம். யார் இந்த 4 பேர்? தமிழில் பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க, நமக்குன்னு எத்தனை பேர் வேணும்? 4 பேர். எதுக்கு? தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்புறம் ஐயோ 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இப்படி நடந்துக்கிறீங்களே, 4 பேர் என்ன சொல்லுவாங்க? யார் இந்த 4 பேர்? தெரியாது, நம்மளும் சொல்லினே இருக்கிறோம். அந்த 4 பேருன்னு சொல்கிறதுக்கு தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. யாரை குறிப்பிட்ட அந்த 4 பேரை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு எப்பவுமே அந்த 4 பேர் நம்ம கூடவே இருப்பாங்க. யார் யார்? தனியாக பார்க்காதீங்க. தனியாக ஆள் பார்த்து பார்த்து பழக்கமாகி போச்சு. இயேசுவின் பார்வையில் பார்த்தீங்கன்னா சமூகம் ஒரு 4 கூட்டத்தோடு தான் நம்ம வாழ முடியும். யார்? ஒருத்தர் நம்முடைய உற்றார். உற்றார்னா யார்? சொந்தக்காரர் கிடையாது. உற்றார்னா யார்? நமக்கு பக்கத்தில் நம்மோடு கூட வாழ்கிறவர்கள் தான் உற்றார். உற்றார் உறவினர் சொல்கிறாங்க இல்லையா? உற்றார்னா நம்ம கூட வாழ்கிறவங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம எதிரில் நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்தால் யார் வருவாங்க? ஊர்லேருந்து அண்ணன் வரத்துக்குள்ளே என்ன ஆகிடும்? அண்ணன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், எப்போ பாடி எடுக்க போகிறீங்க?
எடுக்கிறது வர பாதுகாக்க வேண்டியது உற்றார் தான் வராங்க. அப்போ அந்த உற்றார் தான் முதல் ஆள். ரெண்டாவது, ஐயா இவர் வந்தால் தான் இவர் எடுக்க முடியும்னு சொல்லுவோம். யார்? ஒரு உறவினர். அப்புறம் மூணாவது ஊர்க்காரங்க. நம்ம இந்த இடத்துல வாழ்கிறோன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க. நாலாவது யார்? யார்? ஐரா? எங்கே நினைக்கிறீங்க? அப்படி தான் ஒரு சாவுக்கு வாங்கய்யா வாங்கய்யான்னாங்க. 4 மணிக்குன்ட்டு 3 மணிக்கு கூப்பிட்டாங்க. சரி சீக்கிரம் கூப்பிட்றாங்களேன்னு போனேன். போனோன்னே ஒரு அம்மா என்னப்பா, ஐயோ ஐயர் வந்துட்டாரே அவனை எடுக்க வந்துட்டாரேன்னு அழுது. கூப்பிட்டதே அந்த அம்மா தான். நாலாவது யார்? நண்பர்கள். நீங்கள் தான் சொல்லுவீங்களே, ஐயர் இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு போயிடுவார்ப்பா, நாங்கள் தான் உங்கள் கூடவே இருப்போம், எனவே ஐயருங்களை நம்பாதீங்க, ஐயர் கூட இருக்காதீங்க, என் கூடவே இருங்கோ, நான் தான் இங்கே ரொம்ப நாள் 200 வருஷம் வாழ போகிறேன் இல்லையா, அதனால் ஐயருங்களை நம்பாதீங்க, இங்கேயே இருக்கிறவங்களோடையே இருந்து இங்கேயே வாழும். நாலாவது யார்? நண்பர்கள். இந்த கூட்டம் தான் எப்போவும் நம்ம கூட இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்வதற்கு, நம்ம சமூகமாக இருப்பதற்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம் வாழ்கிற ஊரிலே நமக்கு இருக்கக்கூடியவர்கள். தமிழ் பாரம்பரியத்தில் இதுதான் சொல்கிறாங்க. இந்த 4 பேர் தான். ஊர் என்னப்பா சொல்லும், உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் நம்ம அதிகமாக கவலைப்படுவோம். இதுதான் தமிழ் பாரம்பரியத்தில் வருகிற அந்த 4 பேர். ஆனால் இங்கே ஒரு நண்பர்கள் ஒரு 4 பேர் இணைந்து அவரை இயேசுவிடத்திலே கூட்டி செல்கிறார்கள். இன்னைக்கு திருச்சபை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இந்த 4 பேரை நம்ம இருக்கணும். கிறிஸ்தவ சமூகத்தை பொறுத்தவரை இந்த தமிழ் பாரம்பரியத்தில் இந்த 4 பேர், உற்றார் உறவினர்கள், ஊர்க்காரர், நண்பர்கள். இன்னைக்கு நாம எல்லோருக்கும் இந்த 4 பேராக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த 4 பேர் எதை வெளிப்படுத்துகிறார்கள்? இயேசுவினுடைய சீடத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள், இயேசுவின் சீடர்களை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த 4 பேர் யார்? சர்ச். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? தூக்கிட்டு போகிறாங்க. இப்படி தூக்கிட்டு போகிறவங்க தான் திருச்சபைக்குள்ளே இருக்கணும். திருச்சபை உள்ளே இருக்கிறவங்க இப்படி தூக்கிட்டு போகிறவர்களாக, இயேசுவிடத்திலே இயலாதவர்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். போனால் அங்கே ஒரு தடை. இந்த 4 பேர் அவரை குற்றப்படுத்தலை. அன்றைக்கி இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்லுவோம், ஏதோ பண்ணியிருக்கிறான், அதனால தான் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, சபிச்சிட்டார். ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிடுறோம் சில விஷயங்களை. ஆனால் இவங்க அப்படி ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணலை, அவரை குற்றப்படுத்தலை. கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லலை. சபிக்கப்பட்ட ஒருவரை தொடுவதனாலே நான் பாவியாய் மாறுவேன் என்று சொல்லி நினைக்கல. அவருடைய கஷ்டத்தை தான் பார்த்தாங்க. அவர் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவரை சுமந்து செல்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண முடியாது. முன்னெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் கூட யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஈஸியாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. யாராவது ஃபோன் பண்ணிங்கன்னா யோசிக்கிறாங்க, ஏன்னா அப்போனா ஃபோன் பண்ணால் காசு போயிடும். அப்புறம் தான் ஃப்ரீயெல்லாம் வந்துச்சு. இப்போ சில நேரங்கள் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லா தடைகளையும் கடந்து சென்று இந்த மனிதனை இயேசுவிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அங்கே போனால் கதவு பூட்டி இருக்குது, உள்ளே போக முடியல, ஆட்கள் இருக்கிறார்கள். சில நேரத்தில் தேவை உள்ளவர்கள் கடவுளத்திலே வருவதற்கு உள்ளே இருக்கிறவங்களே தடையாய் மாறிவிடக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும். தேவை உள்ள மனிதனால் நெருங்க முடியல, அதனால் என்ன பண்ணுறாங்க? கூரைக்கு மேலே ஏறுறாங்க இல்லையா. இந்த மாதிரி காங்கிரீட் ஓடெல்லாம் கிடையாது. அன்றைக்கி என்ன பண்ணால் பலகையினாலே பலசின போதிலே அழைத்து அது மேலே செம்மண்ணை கொட்டி ஈர மண்ணை கட்டி அதில் வச்சு மூடிடுவாங்க. அதன் மேலே ஏறி அதை எடுத்து இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். அப்போ அந்த மனிதனை ஆண்டவர் இயேசுவிடத்திலே உள்ளே இறக்குறாங்க. ஒருவேளை அந்த வீட்டு உரிமையாளர் இதுக்கு சம்மதித்திருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அவருடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு அவருடைய நம்பிக்கை கண்டு திமிர்வாத கட்டளை உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவர் வந்தது எதுக்காக? சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
ஏன்னா அன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, பாவத்திற்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருந்தது. தொடர்பு இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லைன்றதும் இருக்குது சொல்கிறோம். ஆனால் நம்ம அறிவுக்கு எட்டல சிலதெல்லாம். ஆனால் சில தொடர்புகள் இருந்திருக்கலாம். அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு. அதுதான் யோவான் 9 பார்வையற்ற ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கண்டபோது, இவர் பார்வையற்றவராய் பிறந்திருப்பது யார் செய்த பாவம்? இவர் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமான்னு வந்து கேட்குறாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை தான் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, முதலாவதாக அந்த மனிதனுடைய மனதுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முயற்சி செய்கிறார். ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் அடையாளம் செய்கிறவங்க ஏற்கனவே நிறைய பேர் இருந்தாங்க. ஏசு ஒன்றும் புதுசாக செஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. மரித்தோரை எழுப்பின எலியா தீர்க்கதரிசி போன்றவர்கள் இருந்தாங்க. அவங்க பாரம்பரியம் சொல்லுது, செங்கடலே 2ஆக பிளந்த மோசே இருந்தார். ஆனால் அற்புதம் அதிசயம் செய்கின்ற இன்னொருவர், அதனால தான் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லி அவரை நம்பினாங்க. இல்லை, எலியாவை போல வல்ல செயல்களை செய்கின்ற ஒருவர் எழுந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தாங்க. ஆனால் அவங்களும் மரித்தோரை செய்து வைத்திருக்கிறார்கள். அவங்களும் பேய்களை துரத்தி இருக்கிறார்கள். நிறைய பேர் பேய்களை துரத்துறவங்க இருந்தாங்க. அதனால தான் அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர், போதகரில் ஒருவர் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இடத்துல வந்தபோது அவருடைய உடலை சுகப்படுத்துவதற்கு முன்பாக அவருடைய உள்ளத்தை நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் செய்த ஏதோ ஒரு குற்றத்தினை அவர் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை, சில நேரத்தில் நமக்கு கூட ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம சில நேரத்தில் என்ன செய்வோம்? யோசிப்போம். கடவுளுக்கு பயப்படுறவங்க யோசிப்பாங்க, ஏதாவது நடந்துச்சோ, இதனால் இருக்குமோ, அதனால் இருக்குமோ. அப்போ மனசில் அப்படியே ஒரு வேதனை இருக்கும் பாருங்க. தெரியாது, இருக்குமோ. அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை. அதனால தான் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே அங்கிருந்த கூட வேதப்பாரர் கேட்கிறாரு, என்னப்பா இப்படி பேசுறாரு? கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் முடியும்? மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அற்புதம் எல்லாரும் செய்கிறாங்க, போதிக்கிறார்கள். இங்கேயும் அங்களும் போதகர்கள் இருந்தாங்க. மோசே கோலை போட்டு பாம்பு எடுத்தப்போ எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க? அதை செய்தார்கள். நைல் நதியை ரத்தமே மாற்ற அவங்களும் செஞ்சாங்க சில அற்புதங்களை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பாருங்க, யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? கடவுள் ஒருவரே பாவத்தை மன்னிக்க முடியும். அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட இயேசு யாருன்னு உணரணும். அவங்க கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் போக முடியல பாருங்க. கடவுள் ஒருவரே பாவங்களை மன்னிக்க முடியும். ஆனால் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னால் இவர் கடவுளுடைய மகனாக இருக்க வேண்டும். அவர் சொல்றது உண்மைதாங்க. இறை மைந்தன் என்று சொன்னாரே, மாண்ட மகன் என்று சொன்னாரே, இவர்தான் அவர் அப்படின்னு விசுவாசிக்க மறுத்து தங்கள் உள்ளத்தை அப்படியே கடினப்படுத்திக்கிறாங்க. கடவுள் தான் மன்னிக்க முடியும். அப்ப மன்னிக்கிறார்னா இவர் கடவுள் இல்லையா? கடவுளுடைய மகன் அல்லவா? இறை மைந்தனாக வந்தார் இல்லையா? வார்த்தையாக வந்தார் அல்லவா? நம்பல. இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கேட்குறோம், சொல்றோம், நம்புறோமா? கடைசி ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா? இந்த கடைசி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனால தான் இன்னைக்கு வேதபாரகர் பரிசேயர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முடியாதபடிக்கு போனதை நாம் பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது எளிதா, அல்லது முதக்கு வார்த்தமுற்ற இவரிடம் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்வது எளிதா? எது எளிது? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல எடுத்துட்டு போனா சுகப்படுத்துவது எளிதாக இருந்தது. பாவங்களை மன்னிப்பது கடினம். பாவங்களை மன்னிப்பதும் கடவுளுடைய கரங்களில் மன்னிப்பை பெறுவதும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெறுவதற்கான நேரம், துவக்கம் தான். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தான் சொன்னார், வேற என்ன சொல்லல. எடுத்து நடன்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான், சரியாயிட்ட போ. அப்ப நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போதுதான் கடவுளுடைய கரங்களிலிருந்து வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதனால தான் வழிபாட்டில் வந்து என்ன பண்றோம்? முதல்ல பாவரிக்க தான் செய்கிறோம்.
அதனால தான் டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறது. முதல் பாடல் பாடின உடனே, கடவுளை போற்றிய உடனே, நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்த பிறகுதான் திருமறை வார்த்தைகளை கேட்கிறோம். அதற்கு பிறகுதான் கடவுளுக்கு காணிக்க படைக்கிறோம். அதற்கு பிறகுதான் வேத வார்த்தையை தியானிக்கிறோம். அதற்கு பிறகுதான் ஆண்டவருடைய மேசையிலே வந்து பங்கு பெறுகிறோம். இதற்கெல்லாம் நம்மை தகுதிப்படுத்தக்கூடியது எது என்று சொன்னால், கடவுளுடைய கரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பு. அதனால அந்த நேரத்துக்கு வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்வது. இப்போ அந்த மனிதன் பாருங்க, அந்த மன்னிப்பு பெற்ற உடனே அவருடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சிட்டார். சுயமாய் வாழ ஆரம்பித்து விட்டார். 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தன் படுக்கையை தூக்கி கொண்டு அவர் செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டார். இல்லை, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பிறருக்கான வாழ்க்கை. அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. என் கையில் ஒன்று கிடைச்சிட்டா பக்கத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, இல்லை இதை எடுத்துங்கன்னு சொல்ல முடியுமா, ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்ல முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீது, சீபா, மாகீர், அந்த பெயர் தெரியாத தாய், 4 பேரும் தன்னுடைய அன்பை மேவிபோஷித்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு சொல்லும்போது, எளிய மக்களோடு, இயலாத மக்களோடு, புதிய விசுவாசிகளோடு, பழைய விசுவாசிகளாகிய நீங்கள் உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். அவருடைய சுமையை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு இயலாத மக்களை சுமந்து கொண்டு வருவக்கூடியவர்களாக, இறை மக்களாகிய திருச்சபையாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். பிறர் பாரங்களை சுமப்பதற்கு நம்முடைய தோள்களை நாம் கொடுக்கும்போது கடவுள் நம் பாரங்களை சுமப்பார். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மணமக்களோட நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர் நீர், நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாய் எங்களுடைய மீட்பரை அனுப்பி இந்த வாழ்வை உறுதி செய்திருக்கிறீர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னைத்தான் கவனித்துக் கொள்கிற வாழ்க்கை அல்ல, அது பிறரை நோக்குகின்ற வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். தாவீதை போல, சீவாவை போல, மாகீரை போல, அடையாளம் தெரியாத அந்த செவிலி தாயாரை போல, சாவுக்கு நேரான குழந்தையை, முடமுற்ற மனிதனை, எங்களுக்கு அன்பு செய்த குடும்பங்களை ஆதரிக்கக்கூடிய மனதை நீர் எங்களுக்கு தாரும். சுமைகளை சுமக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். கலாத்திய திருச்சபைக்கு பவுல் சொன்னதைப் போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, கிறிஸ்துவனுடைய சாரத்தை உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வைத்தார். கிறிஸ்துவண்டை வருவதற்கு தடைப்பட்ட அந்த மனிதனை சுமப்பதற்கு 4 பேர் தங்களுடைய தோள்களை கொடுத்ததைப் போல திருச்சபையாக நாங்கள் அந்த நால்வர்களாக மாற, அநேகரை ஆண்டவர் இயேசுவிடத்திலே சுமந்து கொண்டு வருகிற மக்களாக எங்களை அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். இந்த நேசன் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே. இந்த உலகத்தை